தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 10/6/2024 திங்கட்கிழமை பூசம் நட்சத்திரம் இரவு 11:52 வரை, பிறகு ஆயில்யம். இன்றைக்கு சதுர்த்தி விரதம். இன்றைக்கு ஆனைமுக பெருமானை வழிபட்டால் ஆனந்தமான வாழ்க்கை அமையும். ஆனைமுகனை பார்க்காமல் இருக்க முடியுமா? அவன் அருள் இல்லாமல் வாழ்க்கையினை நடத்த முடியுமான்னு ஒரு பாடல் உண்டு. பொதுவாகவே எந்த காரியங்களை தொடங்கினாலும் பிள்ளையார் சொல்லி போட்டு தொடங்க வேண்டும். விநாயகர் காப்புனே அந்த காலத்தில் உள்ள காப்பியங்களில் முதல்ல போட்டிருக்கோம். பொதுவாக ஒரு பாடல் ஒன்று உண்டு. திருவாக்கும் செய்கருமம் கைகூட்டும், பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும், ஆதலால் வானோரும் ஆனை முகத்தானை காதலால் கூப்புவர்தம் கை அப்படின்னு பாடல் உண்டு. இது பழைய பாடல். வானவர்கள் கூட காதலினாலே கைகூப்புவதற்கு காரணம் இந்த பிள்ளையாரை முதல்ல கும்பிட்டா தான் காரியங்கள் நடைபெறுமா. ஒரு சமயம் ஔவையார் விநாயகர் அகவல்னு ஒரு பாடல் எழுதியிருக்காங்க. அது ஒரு 150-200 வரி இருக்கும். பாட்டு படித்து கும்பிட்டுக்கிட்டு இருக்க போது கைலாயத்துக்கு போகணும்னு சொல்லி விநாயகரை கும்பிட்டுக்கிட்டு இருக்க போது அவரோட உள்ள அந்த நாயன்மார்கள் எல்லாம், சேரமான் பெருமாள் நாயனார் போர்னவர்கள் எல்லாம் கைலாயத்துக்கு போய் சிவனை பார்க்கணும், இப்போ வாங்க எங்களோட சேர்ந்து வாங்கன்னு கூப்பிடுறாங்க. அப்போ ஔவையார் சொல்கிறாங்க, நான் விநாயகரை துதிச்சுக்கிட்டு இருக்கேன், பிள்ளையாரை கும்பிடுற போது இடையூறு பண்ண வேண்டாம், நான் முழுமையாக கும்பிட்டு முடிச்சுட்டு வரேன், நீங்கள் நடந்து போய்கிட்டு இருங்க அப்படிங்கிறா. ஆனால் அவங்கெல்லாம் அந்த குரூப்பெல்லாம் போய் இங்கே நிற்கிற போது இவங்க போகிறதுக்கு முன்னாடியே அங்கே ஔவையார் சிவன் சன்னதியில் பக்கத்தில், சிவனுக்கு பக்கத்தில் நிற்கிறா. இப்படி நீங்கள் நிற்கிறீங்க, எங்களுக்கு பின்னாடியில் வரணும், நீங்கள் பாடலாம் படிச்சுக்கிட்டு இருந்தீங்களே, உங்களுடைய அகவெல்லாம் படித்து முடிகிறதுக்கே நிறைய வரிகள் இருக்குது, நேரம் ஆகும்னு நினச்சி நாங்கள் வந்துட்டோமேனுங்கிறாங்க. இல்லை, நான் படித்து முடித்த உடனே கைலாயம் போகணும்னு சொன்னேன். உடனே விநாயகப் பெருமான் அப்படியே யானையாக மாறி துதிக்கை மூலமாக என்னை தூக்கி அப்படியே மேலே கைலாயத்துக்கே கொண்டு விட்டுட்டா அப்படின்னு சொல்லி சொன்னதா இது ஒரு புராணத்தில் ஒரு கதை வரும். ஆனால் எப்படியோ விநாயகரை நம்ம கும்பிட்டோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் வரும். அதுலேயும் வடக்கு நோக்கிய விநாயகரை நீங்கள் கும்பிட்டீங்கன்னா மிக அற்புதமான பலன் கிடைக்கும். வலம்புரி விநாயகர் எங்கே இருக்குது அப்படின்னா பிள்ளையார்பட்டிங்கிற ஊர். பிள்ளையார் பெயர்லேயே இருக்கிற உலகத்திலேயே ஒரே கோயில். அந்த கோயில் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. அதுக்கு 2 புஜங்கள், 2 கரங்கள், இல்லாட்டி அதுக்கு ஐங்கரன்னு சொல்லுவோம். இது 2 கரங்கள் இருக்கும். ஒன்றில் தன்னுடைய தந்தையான சிவனையே வச்சிருக்கிறாரு. மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய அந்த உருவம் இருக்கும். ஆனைமுகனுக்கு ஒரு பாடல் உண்டு. அருகம் புல்லை அள்ளி ஆனைமுகன் உனக்களிக்க பெருகும் பொன்னையள்ளி பெருமையுடன் தருபவன் நீ, உருகி மனமுருகி உனை தொழுது போற்றுகின்றேன், அருகில் வந்தம்மை ஆதரிப்பாய் கற்பகமேனு ஒரு பாடல். நம்ம அதுக்கு என்ன கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு அருகம்புல்லை கொடுக்குறோம். ஆனால் அது நமக்கு என்ன கொடுக்குது? பெருகும் பொன்னையள்ளி நமக்கு தருது. ஆனைமுகன் வழிபாடு ஆதி காலத்திலிருந்தே இருக்குது. இன்று சதுர்த்தி. சதுரம்னா என்ன? 4 பக்கங்களிலும் கோடு இணைந்திருந்தால் சதுரம். முக்கோணம்னா 3 பக்கங்களிலும் இணைந்திருக்கும் கோட்டுக்கு முக்கோணம். சதுரம் என்றால் 4 பக்கங்களிலும் பூர்த்தியாகும். ஆக வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாக வேண்டும் என்றால் சதுர்த்தி அன்றைக்கு விரதம் இருந்து ஆனைமுக பெருமானுக்குரிய நெய்வேத்தியங்களை அப்பமுட அவல்பொறி கப்பிய கரிமுகன் அடிபேணின்னு சொல்லி அவை பிராட்டி சொன்னார்ல, அருணகிரிநாதர் சொன்னார். அது மாதிரி அதுக்கு நம்ம வைக்க வேண்டியது எளிமையான பரிகாரமாக நம்ம செய்யலாம். வீட்டிலேயே நம்ம வழிபாடு செய்யலாம். ஆனைமுகனை இன்று நீங்கள் வழிபட்டால் உங்களுக்கு ஆனந்தமான வாழ்க்கை அமையும் என்ற கருத்தை தெரிவித்து இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, இன்றைக்கு உங்களுக்கு ஒரு இனிய நாள், யோகமான நாள், அற்புதமான நாள். காரணம் என்ன? ராசியிலேயே ராசிநாதன் செவ்வாய், தனஸ்தானத்தில் தனாதிபதி சுக்கிரன், சகாயஸ்தானத்தில் புதன், 3 கிரகங்களும் அற்புதமான கிரகங்களாக இருக்கின்ற பொழுது பணவரவு திருப்தியாக இருக்கும். பக்கபலமாக இருக்கும் நண்பர்கள் உங்கள் சிக்கல்கள் தீர வழிவகுத்து கொடுப்பார்கள். தொழில் உத்தியோகத்திலே கை நிறைய பொருள் குவிக்கும் விதத்திலே உங்களுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பங்கள் வரப்போகிறது. இந்த நாள் யோகமான நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சுகாதிபதி சூரியன் ராசியில் இருக்கிறார். அதே நேரத்தில் லாபாதிபதி குருவும் இருக்கின்றார், ராசிநாதனும் இருக்கின்றார். தேவைப்பட்ட நேரத்தில் தேவைக்கேற்ப உங்களுக்கு பணவரவு வந்து கொண்டு இருக்கும். தொழிலிலே நல்ல மாற்றங்களை செய்வீர்கள். புதிய பங்குதாரர்கள் இணைந்து பொருளாதாரத்தை பெருக்கிக் கொடுக்க முன் வருவார்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் மேலதிகாரிகளின் ஆதரவு மிகச் சிறப்பாக கிடைக்கும். அவர்களுக்கு ஊதிய உயர்வு, உத்தியோக உயர்வு, கேட்ட சலுகைகள் அனைத்தும் கிடைக்கக்கூடிய விதத்திலேயே இன்றைய கிரகநிலைகள் இருக்கின்றன. இன்று இனிய நாள். மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்கு ராசிநாதன் ராசியிலேயே இருக்கின்றார். வருமானம் போதுமானதாக இருக்கும். வாழ்க்கை தேவைகள் படிப்படியாக பூர்த்தியாகும். 10லே ராகு இருப்பதால் புதிய ஒப்பந்தங்கள் அலைமோதும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சக பணியாளர்களின் ஆதரவும் உங்களுக்கு உண்டு. உங்களுக்கு கேட்ட சலுகைகளை மேலதிகாரிகள் கொடுப்பார்கள். மேலதிகாரிகளின் மனதிலும் இடம் பிடிப்பீர்கள். கல்யாண கனவுகள் நனவாகும் விதத்திலேயே கிரகநிலைகள் இருக்கின்றன. சுப விரயங்கள் உண்டு.
கடகராசி நேயர்களே, ராசியிலேயே சந்திரன் ராஜநாதன் ராசியில் இருந்து 8லே சனி இருப்பதனாலே கொஞ்சம் இடையூறு சக்திகள் அதிகரிக்கலாம். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சில போராட்டங்கள் ஏற்படும். நீங்கள் யாரிடமேனும் உங்கள் பொறுப்புகளை ஒப்படைத்தால் அந்த பொறுப்புகள் நடைபெறாமல் போய் சிக்கல்கள் வரலாம். உங்கள் மேற்பார்வையிலேயே எதையும் வைத்துக்கொள்வது நல்லது. பிள்ளைகளாலும் பிரச்சனை, வாழ்க்கை துணையாலும் பிரச்சனை என்ற நிலை உருவாகலாம். கவனம் தேவை. சிம்மராசி நேயர்களே, கண்டகச்சனியின் ஆதிக்கம், ஆரோக்கிய தொல்லைகள் உண்டு. அது மட்டுமல்ல, ஒரு தொல்லை நிவர்த்தியானால் அடுத்த தொல்லை உடம்பில் வருகிறதே என்று நீங்கள் நினைப்பீர்கள். ஏதேனும் மருத்துவ செலவு வந்து கொண்டே இருக்கலாம். மறைந்த ராகுவால் தனவரவு திருப்திகரமாக இருந்தாலும் கூட மன நிறைவு இல்லாமலே வாழ்க்கை இருக்கும். நண்பர்கள் உங்களுக்கு பகையாகாமல் பார்த்து கொள்ளுங்கள். பெரிய மனிதர்களை பகைத்து கொள்ள வேண்டாம். கோபத்தின் காரணமாக பல நல்ல காரியங்கள் நடைபெறாமல் போகலாம். இன்று மிக மிக கவனத்தோடு செயல்படுவது நல்லது. கன்னிராசி நேயர்களே, குரு பார்வை இருப்பதனாலே உங்களுக்கு தொழிலிலே லாபம் உண்டு. உத்தியோகத்திலே முன்னேற்றம் உண்டு. உத்தியோகத்தில் உங்கள் கருத்துக்களை மேலதிகாரிகள் ஏற்றுக்கொள்வார்கள். பிரச்சனைகள் படிப்படியாக தீரும். கல்யாணம் போன்ற சுபகாரியங்கள் நடைபெறுவதில் இருந்த தடை அகலும். என்ன இருந்தாலும் இன்று சதுர்த்தி. உங்கள் ராசியில் கேது இருக்கின்றார். கேதுவுக்குரிய தெய்வம் விநாயகப் பெருமான். எனவே இன்று நீங்கள் சதுர்த்தி விரதம் இருந்தால் உங்களுடைய சங்கடங்கள் நீங்கும், சந்தோஷம் சேரும். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் நிம்மதி கிடைக்க நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய நாள். நிகழ்கால தேவைகள் உங்களுக்கு கடைசி நேரத்தில் தான் பூர்த்தியாகும். நட்புகள் பகையாகலாம். அரசு வழியில் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். கணக்கு வழக்குகளை கச்சிதமாக வைத்துக் கொள்ளுங்கள். குரு பார்வை 2இல் பதிவதால் பொருளாதாரம் ஓரளவு திருப்தியாக இருக்கும். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் பணம் பல வழிகளில் வந்து பையை நிரப்புகின்ற நாள். பக்கத்தில் இருப்பவர்கள் உங்களுக்கு பாசமழை பொழிவார்கள். கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும். பிள்ளைகளின் எதிர்கால கனவுகளை எல்லாம் நனவாக்குவீர்கள். குழந்தைகளின் படிப்பு சம்பந்தம், கல்யாணம் சம்பந்தம், அயல்நாடு செல்வது சம்பந்தமாக ஏதேனும் நீங்கள் முயற்சிகள் எடுத்திருந்தால் அந்த முயற்சிகளில் பலன் உண்டு. மறைந்த புதன் நிறைந்த தனலாபத்தை கொடுப்பார். எனவே பாக்கியிலும் வசூலாகி பரவசப்படுத்தும். தொழிலிலும் நல்ல லாபம் கிடைக்கும். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எது செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். நீங்கள் நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றுமாக இருக்கலாம். ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை செலுத்துங்கள். திடீரென ஏதாவது பிரச்சனைகள் வரலாம். தெருவில் செல்கிற பொழுது செல்போன்களை பேசிக்கொண்டு செல்ல வேண்டாம். பயணங்களிலும் அதிக கவனம் செலுத்த வேண்டிய நாள் இந்த நாள். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு மனதுக்கு இதமான தகவல்கள் இன்று வருகின்ற நாள். வெளிநாட்டிலிருந்து கூட உங்களுக்கு அழைப்புகள் வரலாம். 2இல் சனி இருப்பதால் பொருளாதாரம் சிறப்பாக இருக்கின்றது. ஒதுங்கி சென்றவர்களெல்லாம் இன்று ஓடி வந்து ஒட்டி கொள்வார்கள். நலமும் வளமும் கிடைக்கின்ற நல்ல நாள் இந்த நாள். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு ஜென்மச்சனி. ஆரோக்கிய தொல்லைகள் அதிகரிக்கத்தான் செய்யும். அஷ்டமத்தில் கேது இருப்பதால் அலைச்சல் உண்டு. அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்காது. உடன்பிறப்புகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்களா என்றால் சந்தேகம்தான். விஐபிக்களின் பகையை வளர்த்து கொள்ளாதீர்கள். நாளிலே குரு இருப்பதனாலே ஆரோக்கிய தொல்லை எதிர்பாராத விதத்தில் வரலாம். உடனுக்குடன் மருத்துவ ஆலோசனை பெறுவதே நல்லது. மீனராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று மிகச்சிறந்த நாள். மன அழுத்தம் நீங்கி மகிழ்ச்சி கூடும். மாற்றினத்தவர்களின் ஒத்துழைப்பால் கூட்டு முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள். உத்தியோகத்தில் தலைமைக்கு நெருக்கமாக இருப்பீர்கள். உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும். தொழில் செய்பவர்களாக இருந்தால் புதிய பங்குதாரர்கள் வந்து இணைந்து பொருளாதாரத்தை பெருக்கிக் கொடுக்க முன் வருவார்கள். பயணங்கள் பலன் தருவதாக இருக்கும். புதிய வாகனம் வாங்கும் முயற்சி கூட கைகூடலாம். இன்று சதுர்த்தி என்பதனாலே ஆன்மீக பெருமானை வழிபடுவது நல்லது. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.